அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 10 மற்றும் 11 2 தேதிகளில் ஆஷாட பஞ்சமி வருது. வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பஞ்சமி அப்படின்னு வந்துட்டு இந்த பஞ்சமி சொல்லலாம். இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் ஏற்கனவே நான் 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் சொன்னேன்னா தான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டு அது எது உங்கள் சூழ்நிலைக்கு ஒத்து வருதோ, எது செய்வதற்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த ஆணி மாத அதுவும் ஆஷாட பஞ்சமியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அம்மனுடைய சிலை படம்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் செய்யணுங்கிறத குறித்து ஏற்கனவே முந்தைய 2 வீடியோக்கள்லேயே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதையே நான் சொன்னேன். அப்படிங்கும்போது பரிகாரம் சொல்லும்போது ரொம்ப லென்த்தாக போயிடுது. அப்புறம் கீழே கமெண்ட்டில் ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால் முந்தைய பதிவுகளை பார்த்து அம்மனுடைய அலங்காரம், அபிஷேகம் இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிவேதனம் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டைரெக்டாக பரிகாரம் செஞ்சிடலாம். இது எதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாவே பணவரவு ஈர்த்து தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நாள், திருமணத்தடை நீக்கக்கூடிய ஒரு நாள், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள், சொந்த வீடு மனை, இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போமோ அதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே வாராகி அம்மன் கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல் முன் வச்சோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. என்ன ஒரு சிலருக்கு கர்மவினை காரணமாக கொஞ்சம் தாமதமாகும். அதுக்குள்ளே நீங்கள் கடவுளே இல்லை, யாரும் உங்களை வழிபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சகோதரி அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. சரி, அவங்க ஏதோ ஒன்று வேண்டியிருப்பாங்க போல், அது நடக்கலை, அதனால் அந்த விரக்தியில் அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலுக்கும் பூஜைக்கும் நீங்கள் செஞ்ச பரிகாரத்துக்கும் அம்மன் பலன் கொடுத்தே தீருவாங்க. கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் எப்போவெல்லாம் உங்களுக்கு பஞ்சமி வழிபாடு செய்வதற்கு நல்ல சூழ்நிலை அமையுதோ அப்போல்லாம் மிஸ் பண்ணாமல் ஒரு 5 முகாகள் விளக்காவது நீங்கள் ஏற்றி வச்சு ஒரு டம்ளர் பானகம் வச்சு மறக்காமல் வாராகி எண்ணெயை தொடர்ந்து வழிபட்டுட்டே வாங்க. நிச்சயமாக நம்முடைய கர்ம வினைகள் குறையும், நம்மளுடைய பாவங்கள் தீரும், நமக்கான நல்ல பலன்கள் சீக்கிரமாகவே சேரும். சரி, இந்த பரிகாரம் எல்லா விதமான பிரச்சனையும் தீர்ப்பதற்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முந்தைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய பரிகாரங்களை குறித்து தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்போ தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக அது இருக்கும், நல்லா சீக்கிரமாக பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த பரிகாரத்தை பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களும் தாராளமாக செய்யலாம். ஆனால் நீங்கள் ஹாலில் உட்காந்து தான் செய்யணும். மனசுக்குள்ளே வாராகி அம்மனை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இது செய்வதற்குரிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும். குறிப்பாக சொல்லணுன்னா இரவு 8 to 9 அப்படிங்கிற நேரத்தில், அதாவது புதன் ஹோரையில் இது செய்கிறது சிறப்பு. இப்போ வியாழக்கிழமை வழிபாடு செய்கிறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4 to 6க்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை டம்ளரோ தேவைப்படுது. கட்டாயம் கண்ணாடி தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லை அப்படிங்கும்போது இப்போ மண் அகல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, சட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இல்லைனா பீங்கான் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 3லேயும் தான் பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகி அன்னை இயற்கை கடவுள், விவசாய கடவுள். அவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையால் ஆன இப்போ மண்ணகல்லாம் பார்த்தீங்கன்னா களிமண்ணில் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அந்த காலத்தில் இருந்து எங்களுடைய குருஜியெல்லாம் சொல்லுவார், அவங்க பார்த்திங்கன்னா 4 தலைமுறையாகவே வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்க. அவங்க வீட்டிலலாம் இல்லாத பாத்திரங்களே கிடையாது, நல்ல வெள்ளி விளக்கு நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் வாராகி அம்மன் பூஜைக்கு எப்போவுமே அவங்க மண்ணகல் தான் பயன்படுத்துவாங்களாம். ஏன்னா அந்த விளக்கு தரக்கூடிய அற்புதம் வேறு எதுவும் தராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இயற்கை விரும்பி வாராகி அம்மன். அதனால் நீங்கள்
மாதிரி மண்ணாலான பொருளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்துட்டு நீங்கள் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது. இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிடிக்கும், குரு பகவானுக்கு உகந்த பொருள்னு சொல்லலாம். மேலும் எந்த ஒரு மங்களகரமான விஷயத்திற்கும் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது மிக அவசியம். அதனால் இதை வந்து நீங்கள் 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு, அதையே கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம். கண்டிப்பாக எல்லா விதமான பணவசிய பரிகாரத்துக்கும் பச்சை கற்பூரத்தை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பலன் சீக்கிரமாக வந்து கிடைக்கும். அதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது. 5 ரூபாய் நாணயம்ங்கிறது இந்த அன்னைக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா புதன்கிழமை வருது இல்லையா, இப்போ புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. மேலும் நீங்கள் வியாழக்கிழமை கும்புற மாதிரி இருந்தாலும் குபேரருக்கு உரிய நாணயம்னு பார்க்கும்போதும் 5. வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருக்கக்கூடியவங்க. அடுத்து பஞ்சமி திதினாவே 5ஆவது திதி. இத்தனை சிறப்பு இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து தேவைப்படுது. சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நல்லா பச்சை கலரில் இருக்கும், நல்ல ஒரு நறுமணம் மிகுந்ததாக இருக்கும். அதை வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து இதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ உங்களுடைய கை வந்து நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவிக்கோங்க. கழுவிட்டு உங்களுடைய வலது கை அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் பார்த்திங்கன்னா குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்புக்குமே குரு பகவானுடைய அருள்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விரலால் நீங்கள் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு லைட்டாக வந்து சுழற்றி விடணும். அதாவது நல்லா வந்து இப்படியே சுற்றி விடுங்க. அதாவது இப்படியே லைட்டாக வந்து இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சுழல் மாதிரி வந்து உருவாகும். இப்படி சுற்றும் போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை நீங்கள் முன் வைக்கணும். எனக்கு அதாவது எப்படி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நிறைய பணம் சேரணும், அல்ல குறையாத பணம் சேரணும், வற்றாத பணம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பணம் சேரணும் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கணும். கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருங்க. நல்லா அமைதியாக ரிலாக்ஸாக வந்து பண்ணுங்கள். இது பண்ணும்போது யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு டிவி பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. அதன் பிறகு கண்களை மூடி இந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன கோரிக்கை கேட்டிருந்தீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க. எங்கே பார்த்தாலும் பணமாக இருக்குது, உங்களுடைய கபோர்டு நிறைய பணம், உங்களுடைய பர்ஸ் நிறைய பணம், உங்கள் லாக்கர் நிறைய பணம், இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் பூஜை அறையிலேயே பத்திரமா வந்து வச்சுடுங்க. பஞ்சமி திதி முடிகிற வரைக்கும் அது அங்கேயே தான் வந்து இருக்கணும். பூஜை அறைக்கு போக முடியாதவங்க வடகிழக்கு பகுதியில் வச்சுருங்க. அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க. மறுநாள் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக இப்போ இந்த தண்ணீரை ஒரு துளசி இலை கொண்டோ இல்லை மாவிலை கொண்டோ இல்லை வெற்றிலை கொண்டோ வீடு முழுவதும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடணும். குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய லாக்கர்லலாம் நீங்கள் வந்து தெளித்து விடணும். வீட்டினுடைய மூளை பகுதி எல்லா பக்கத்துலையும் நீங்கள் தெளித்து விடணும். ஒரு ரூம் கூட விடாதீங்க, பாத்ரூமையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அடுத்து இந்த 5 ரூபாய் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, இந்த 5 ரூபாயை நீங்கள் அப்படியே எடுத்து பத்திரமா வந்துட்டு உங்களுடைய பர்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வீடு முழுவதும் தெளிச்சுட்டு இந்த தண்ணீரில் இருக்க சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோம்பை வந்து நீங்கள் அப்படியே வந்து வடித்து கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருக்கீங்க, வெற்றிலை செடி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து தூவி விடுங்க. உங்களுடைய பரிகாரத்துக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும், எவ்வளவு நாளில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த சோம்பு செடி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முளைச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேண்டின கோரிக்கையானது சீக்கிரம் நிறைவேறிடும் அப்படின்னு வந்து அர்த்தம். கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படிங்கும்போது கர்மவினையின் காரணமாக கொஞ்சம் தாமதமாகுது, ஆனால் கட்டாயம் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஏதாவது ஒரு செடியில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அற்புதமான சிம்பிளான பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.